கரன்சி சம் வரிசையில் மூன்றாவது லெசனை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் பர்ச்சேஸ்டு கார்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா 250 நோட்ஸ். ஆஸ்திரேலியா என்பவரிடமிருந்து நாம் கார்மெண்ட் சைக்கிளை பெறுகிறோம். அவற்றிற்கான விலையானது ஒரு நோஸோட விலையானது 75 ரூபாய் என்று இருக்கிறது. இப்பொழுது இவற்றை நாம் செயல்படுத்துவதற்கு முதலில் டேலியில் புதிய கம்பெனி ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறோம். கரன்சி 3 என்ற மெனுவை உருவாக்கி இருக்கிறோம். கண்ட்ரோல் A என்று கொடுப்பதன் மூலமாக இந்த கம்பெனியை நாம் சேவ் செய்து கொள்ள முடியும். இதில் இன்வென்ட்ரி இன்ஃபோ என்ற மெனுவில் ஸ்டாக் குரூப் என்பதில் கிரியேட் என்று கொடுத்து இதில் ட்ரெஸ் மெட்டீரியல் என்ற ஒரு காமன் குரூப்பை உருவாக்கிக் கொள்கிறோம். யூனிட் என்பதில் நோஸ் என்று கொடுக்கிறோம். ஸ்டாக் ஐட்டம் என்பதில் கார்மெண்ட்ஸ் என்று கொடுக்கிறோம். இதில் அண்டர் என்பது ட்ரெஸ் மெட்டீரியல், யூனிட் என்பதில் நோஸ் என்பதை தேர்வு செய்கிறோம். அடுத்து கரன்சியை ஆன் செய்வதற்கு F11 என்று கொடுத்து அலோ மல்டி கரன்சி என்பதில் எஸ் என்று கொடுக்கிறோம். உருவாக்குவதற்கு அக்கவுண்ட் இன்ஃபோ மெனுவில் கரன்சி என்பதில் கிரியேட் சென்று டாலர் சிம்பிள் கொடுக்கிறோம். ஃபார்மல் நேம் என்பது டாலர் என்று கொடுத்து கண்ட்ரோல் A கொடுத்து ஸ்டோர் செய்து கொள்கிறோம். இவற்றிற்கு ரேட் செட் செய்வதற்கு ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செல்கிறோம். அதில் 50, 51, 52 ஸ்டாண்டர்ட் ரேட்டானது 50, செல்லிங் ரேட்டானது 52, பையிங் ரேட்டானது 51 என்று நாம் கொடுக்கிறோம். செல்லிங் ரேட் 51, பையிங் ரேட் 52 என்று நாம் கொடுக்கிறோம். இப்பொழுது அக்கவுண்டிங் வவுச்சர் என்ற மெனுவிற்கு சென்று F9 பர்ச்சேஸ் என்பதை தேர்வு செய்கிறோம். பார்ட்டி நேம் என்பதில் ஆஸ்திரேலியன், ஆஸ்திரேலியா சப்ளையர் அக்கவுண்ட் என்ற ஒன்றை உருவாக்குகிறோம். சன்ட்ரி கிரெடிட்டார் கண்ட்ரோல் A. பர்ச்சேஸ் என்பதில் பர்ச்சேஸ் லெட்ஜர் என்பதை கொடுக்கிறோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் என்பதில் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் என்று கொடுக்கிறோம். நேம் ஆஃப் ஐட்டம் என்பதில் கார்மெண்ட்ஸ் என்பதை வாங்குகிறோம். 250 நோஸ், பெர் நோஸ் $75. அடுத்த டிரான்சாக்சன் அவர்களுக்கு $18,000 நாம் கொடுத்திருக்கிறோம். அன்றைய டாலருடைய விலையானது 52 ரூபாய். அதற்கு $50 நாம் பேங்க் சார்ஜாக செலுத்த வேண்டும். F5 பேமெண்ட் ஆஸ்திரேலியன் சப்ளையர் அக்கவுண்ட் $18,000 என்று நாம் டைப் செய்கிறோம். per $52 by bank charge. பேங்க் சார்ஜ் ஆனது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் $50 என்று கொடுக்கிறோம். அப்பொழுது $50 ஆனது 2600 ரூபாய் டு கேஷ். அடுத்த என்ட்ரி 1/5/2005 என்று. அடுத்து 2/4/2005 பெய்டு டு தம் $750. அதே ஃபாரின் ஆஸ்திரேலியன் சப்ளையருக்கு நாம் $750 கொடுக்கிறோம். அதற்கு பேங்க் சார்ஜ் 30 ரூபாய். இப்பொழுது F2 கொடுத்து நாம் டேட்டை மாற்றிக்கொள்கிறோம். ஆஸ்திரேலியன் சப்ளையர் $750 பெர் டாலர் ஆனது 52 by bank charge $30 to cash. அடுத்து 1/5/2005 sold garments to as customer 200 nose at $80. F8 என்று
சேல்ஸ் வவுச்சர் செல்கிறோம். இதில் யூஎஸ் கஸ்டமர் அக்கவுண்ட் சண்டே டெப்டார் கண்ட்ரோல் ஏ என்ற கீயை பிரஸ் செய்து கொள்கிறோம். சேல்ஸ் லெட்ஜர் என்பதில் சேல்ஸ் அக்கவுண்ட் என்பதை கொடுக்கிறோம். நேம் ஆஃப் ஐட்டம் என்பதில் கார்மெண்ட்ஸ் என்று தேர்வு செய்கிறோம். இதில் கார்மெண்ட்ஸ் ஆனது 200 நோஸ், பெர் நோஸ் ஆனது $80. பெர் டாலருடைய விலையானது எதுவும் கொடுக்கவில்லை என்றால் நாம் டிஃபால்ட் 51 எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 2/5/2005 F6 ரெசிப்ட் வவுச்சர் செல்கிறோம். இதில் F2 என்று கொடுத்து 2/5/2005 என்று மாற்றிக்கொள்கிறோம். received cash from 15,000 நாம் US கஸ்டமரிடமிருந்து பெறுகிறோம். $15,000 பெர் டாலர் ஆனது 54 ரூபீஸ். by bank charge $50. by cash. இப்பொழுது இவற்றிற்கு நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்ப்ளே என்பதில் அக்கவுண்ட் புக் என்ற மெனுவிற்கு சென்று அதில் லெட்ஜர் என்பதில் ஆஸ்திரேலியன் சப்ளையர் என்றால் நான் ஆஸ்திரேலியன் சப்ளையரிடம் செய்த டிரான்சாக்ஷன்கள் இங்கு காட்டப்படும். ஃபாரின் US கஸ்டமர் என்று நாம் கொடுத்தால் US கஸ்டமரிடம் நாம் செயல்படுத்திய டிரான்சாக்ஷன்கள் இங்கு கீழே காட்டும். நன்றி.